சுதா கொங்காரா டைரக்ஷன்ல சூர்யா புறநானூறு படத்துல நடிக்கிறதா இருந்தது. இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் கூட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா சில காரணங்களால சூர்யா இந்த படத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு. ஸோ அடுத்ததா சுதா கொங்காரா இந்த படத்தை சிவகார்த்திகேயனை வச்சு எடுக்க போறதா சோசியல் மீடியால அப்டேட் வந்திருந்தது. அண்ட் ரீசெண்டா தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து படத்தோட ஒர்க்கையும் பூஜையோட தொடங்கினாங்க. அதுக்கான போட்டோஸ் கூட சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணாங்க. சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து இந்த படத்துல ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா இவங்களும் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. படத்தோட டைட்டில கன்ஃபார்ம் பண்ணாம SK25 அப்படிங்கிற நேமோட தான் இந்த படத்தோட பூஜையும் நடத்தினாங்க. இந்த படத்துக்கு புறநானூறு டைட்டிலேயே வைப்பாங்களா இல்லனா வேற டைட்டில் வைப்பாங்களா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் குழப்பத்துல இருந்தாங்க. இப்போ அதுக்கான அப்டேட்டை நியூஸ் மீடியால கொடுத்திருக்காங்க. இந்த SK25 படத்துக்கு பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் தான் வச்சிருக்காங்க. டைட்டில் டீசர் ரெடி பண்ணி சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த சர்டிபிகேட் இப்போ சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசரோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 50 செகண்டுக்கு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ஃபர்ஸ்ட் படம் தான் பராசக்தி. ஸோ அந்த டைட்டில் தான் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் தன்னோட படங்களுக்கு பழைய படங்களோட டைட்டிலை யூஸ் பண்ணியிருக்காரு. காக்கி சட்டை, வேலைக்காரன், மாவீரன், அமரன் இந்த படங்களோட வரிசையில இப்ப பராசக்தியும் வரப்போகுது. இந்த படத்தை தவிர்த்து AR முருகதாஸ் டைரக்ஷன்லயும் ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.